வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது UniFi AC. வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது UniFi AP AC Lite உடைய அக்சஸ் பாயிண்ட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்சஸ் பாயிண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த UniFi உடைய AP AC Lite உடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்சஸ் பாயிண்டில் வந்துட்டு ரெண்டு சேனல் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. 1.5 GHz அப்புறம் 2.4 GHz ரெண்டு அவைலபிள் சேனலு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு டியூல் சேனலு வித் உங்களுக்கு வந்துட்டு ஜிக் POE. ஜிக் POEனா உங்களுக்கு வந்துட்டு ஜிக் ஸ்பீடு 1 ஜிக் ஸ்பீடு இதில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபுல் ஸ்பீடை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பேண்ட் வந்துட்டு உங்களுக்கு சைமல்டேனியஸாக உங்களுக்கு கிடைக்கும். 5 GHz பேண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 867 Mbps-ல அப்புறம் ரேஞ்ச் அப் டு 122 மீட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 122 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 BHK 3 BHK ரூம் இல்லைனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டு இண்டிவிஜுவலாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாலில் அல்லது கோரிடோரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வைஃபை சிக்னல் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்துட்டு சில் அண்ட் வால் மவுண்ட்டு ரெண்டுமே இருக்குது. சீலிங்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு ஜிக்கு POE அடாப்டரு வித் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ப்ளஸ் உள்ள வந்துட்டு அக்சஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சீலிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சீலிங் அண்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக சீலிங் நினைக்கிறேன் இந்த ப்ராக்கெட்டு. ப்ளஸ் அதோடைய மேனுவல் எப்படி சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்ன டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இது அவங்களுக்கு ஒரு ஆட் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. UniFi நானோ ஹெச்டின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இதோடைய கலர் வேரியன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் அண்டு உடன் கலரு, அப்புறம் க்ரீன் கலரு, பிளாக் கலரு, இந்த மாதிரி கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் வாலு எந்த கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். காமனாக வந்துட்டு எல்லாமே ஒயிட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மேனுவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் இதோடைய ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிப் தான் யூஸ் பண்ணுவோம். இது வாலில் நீங்கள் 4 ஸ்க்ரூ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இது வாலில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு இந்த இதை வந்துட்டு இதில் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணால், ஜஸ்ட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணால் லைட்டாக ஃபுல் ரொட்டேட் கொடுக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிரும். இதுக்கான கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் கொடுக்கணும். அதில் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கு வந்து நம்ம டாப்பு எந்த வால் சைடு நம்ம வைக்கிறோமோ அந்த சைடு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும்.
இந்த UniFi access point பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் போர்ட் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று இருக்குது, இது 1 gig ஸ்பீடு. அண்டு இது வந்து 2 ஃபங்க்ஷனாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது அல்லது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹப் இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்சஸ் பாயிண்ட் வந்துட்டு உங்கள் நெக்ஸ்ட் ஃபுல் வீடுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பர்டிகுலர் ரூமுக்கு மட்டும் தான் எனக்கு வேணும்னா அந்த இடத்துல கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு லேண்ட் கேபிள் கொண்டு வந்து இந்த டிவைஸை நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிச்சனு, அப்புறம் ஒரு ஹாலு, 2 பெட்ரூம் இந்த மாதிரி அவைலபிள் இருக்கிற இடத்துல ஒரு 3 அக்சஸ் பாயிண்ட் நீங்கள் போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஒய்ஃபை ரேஞ்சு உங்களுக்கு கவர் ஆகும். இது நல்ல ஸ்பீடாகவே உங்களுக்கு அவைலபிள் ஆகும். இதில் என்ன விஷயம் நம்ம மெயினாக பார்க்கணும்னா, இந்த டிவைஸ் வந்துட்டு 2 விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று டைரக்ட் இன்டர்நெட் மூலமாக வித்து டைரக்ட் சுவிட்சு, வித்தவுட்டு யூனிஃபையோடைய சுவிட்ச் இல்லாமல் கண்ட்ரோலர் இல்லாமல் டைரெக்டாக நம்ம இந்த டிவைஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம UniFi நெட்வொர்க் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த டிவைஸை வந்துட்டு அந்த நெட்வொர்க்கில் என்ன நெட்வொர்க் லோக்கலில் ஆட் ஆகிருக்கோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த நெட்வொர்க்கில் வந்து இது அடாப்ட் ஆகிக்கிறோம். நம்ம எல்லாமே மேனுவலாக தான் இதில் நம்ம அடாப்ட் பண்ணணும். அதோடைய இப்போ நீங்கள் ஒரு 3 டிவைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த 3 டிவைஸும் எந்த ரூமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதே நீங்கள் நேம் அசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இண்டிவிஜுவல் ஆல், இது வித்தவுட் கண்ட்ரோலர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. நீங்கள் இதிலே வந்துட்டு யூனிஃபையுடைய நெட்வொர்க் க்ளவுடு கீன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் நீங்கள் டைரெக்டாக அவங்க ஒரு சுவிட்சும் கொடுப்பாங்க. அப்படி சுவிட்சு தேவை எனக்கு வேணாம், எனக்கு க்ளவுடு கீ கண்ட்ரோலர் மாத்திரம் போதும்னா ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி தருவாங்க. அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஒய்ஃபை நேம் கொடுக்குறீங்களோ அது மூலமாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது நம்மளுக்கு பெஸ்ட்டுனா, நம்ம பட்ஜெட்டு வயசாக நம்ம போகிறதா இருந்தால், இல்லை எனக்கு நான் இந்த சிஸ்டத்தில் கொடுத்து நான் மேனுவலாக நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா தாராளமாக நீங்கள் மேனுவலில் போகலாம். ஒரு 3 டிவைஸ் 4 டிவைஸ் இருக்கிற இடத்துல இதே நீங்கள் ஒரு 100 டிவைஸு 100 டிவைஸ் அப்புறம் 200 டிவைஸ் 500 டிவைஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக நீங்கள் க்ளவுட் கீயில் தான் போகணும். ஸோ அதில் போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்சைடில் அக்சஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைடில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ளவுட் கீ மூலமாக. நம்ம க்ளவுட் கீ இல்லாமல் அவ்வளோ டிவைஸ் வந்துட்டு மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது பண்ணலாம். பட் வந்துட்டு இன்கேஸ் நம்ம அந்த நம்ம கான்ஃபிகர் பண்ண டிவைஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, லேப்டாப் ஃபால்ட் ஆகிடுச்சு, இல்லை டெஸ்க்டாப்பில் நீங்கள் அந்த கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபால்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்கப் இருந்தால் தான் ஓகே. அப்படி அந்த பேக்கப் நீங்கள் ஃபைல் வச்சுருக்கலைன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்சஸ் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் திரும்ப கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஒவ்வொரு அக்சஸ் பாயிண்ட்டாக போயிட்டு நீங்கள் இங்கே ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கொடுத்தா தான் இங்கே இருக்கும். ஓகே, அந்த ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்துட்டு திரும்ப நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட்டு ஒரு கம்மியான ஸ்கேல் ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 டிவைஸ் இருக்கிற இடத்துல ஓகே எனக்கு கண்ட்ரோலர் தேவையில்லை, நான் மேனுவலாக நான் கான்ஃபிகர் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட்டு அதிகமான உள்ள டிவைஸில் ஒரு 100 300 உள்ள லொக்கேஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளவுட் கீக்கு தான் போய் ஆகணும். ஸோ இதோடைய ஒய்ஃபை கவரேஜ் பார்த்திங்கன்னா நல்லாவே கவர் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஈவன் திக் வாலாக இருந்தாலும் சரி, அதிகமான என்ன சொல்கிறது ரூமு நெருக்கமாக இருக்கிற ரூமு இல்லை கொஞ்சம் ஒய்டாக இருக்கிற ரூமில் வந்து கூட உங்களுக்கு இந்த அக்சஸ் பாயிண்ட் வந்துட்டு நார்மலாக நல்லாயிருக்கும். மீன்ஸ் உங்களுக்கு கவரேஜ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த UniFi அக்சஸ் பாயிண்ட்டோடைய டீட்டெயில்ஸு. உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறது, இதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, என்கிட்ட ஆக்சுவலாக க்ளவுட் கீ இல்லை, நான் கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி இந்த டிவைஸை வந்துட்டு அடாப்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு இந்த அக்சஸ் பாயிண்ட்டுடைய அன்பாக்சிங் மட்டும்தான். உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா
இதோடைய எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அது டீட்டெயில்ஸ் எதுனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.